இப்போ ரிஷபராசி மாணவர்களே தயாராகி கொள்ளுங்கள். பிரத்யேகமாக வியாபாரிகளுக்கு திடீர் இன்பச் செய்தியால் உழைக்க தயாராகுங்கள். உழைப்பதற்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பலனை கூட்டுவதற்கும் வேகம் எடுப்பதற்கும் உகந்த மாதமாக நவம்பர் மாதம் திகழ்கிறதுனால அதை மட்டும் கவனம் செலுத்துங்க. பின் வரும் காலங்களில் கொடீஸ்வர யோகம் இருக்குதுங்க. பிரத்யேகமாக விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இயற்கையில் சில இடர்பாடுகளையும் நன்மைகளும் கொடுக்கறதா இருந்தால் அல்ல வளமாக ஆக்கிக்கிறதுக்கு சிறிது படிப்பு அல்லது படிப்பு சார்ந்தவர்களிடம் ஆலோசனை கேட்பதும், தேவையில்லாமல் செயற்கை சம்பந்தப்பட்ட உரங்களை பிரயோகப்படுத்தாமல் இருப்பதும். ஏன்னா இயற்கை உரத்தை பயன்படுத்த ஜெயிக்கலாங்கிறக்கா உள்ளது. அதை நன்கு உங்களுடைய விவசாயத்துக்கு உங்கள் நிலத்துக்கு உகந்தது என்று சிந்தித்து செயல்படும் பொழுது இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் இனி அடுத்து வரக்கூடிய மாதங்களில் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளிடம் கடிந்து கொள்ளும் அளவுக்கு நடந்து கொள்ளாதீர்கள். தான் ஒன்று தன் வேலை ஒன்று எண்ணுங்கள். பிறரிடம் பிறரை பற்றி பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். பிறரிடம் பிறரை பற்றி பேசக்கூடிய சூழ்நிலை வந்தால் நீங்கள் மௌனம் காட்பது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அபிவிருத்தியும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நன்மதிப்பையும் அதன் மூலயமாக இடப்பெயர்ச்சியை தவிர்க்கலாம் என்பதை கிரகச்சாரங்கள் உணர்த்துகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.